அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று வராகி அன்னைக்கு எந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு வறுமை நீங்கி செல்வந்தராக வாழ்வதற்காக இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். அம்மனுடைய அருள் உங்களுடைய இல்லத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உரிய தினமான இந்த தினத்தன்று நீங்கள் வழிபாடு செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதனால் நீங்கள் மாலை நேரம், அதாவது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே உங்களுக்கு எந்த நேரம் தோத்துப்படுதோ அந்த நேரத்தில் வராகி அன்னைக்கு வழிபாடு செய்துக்கோங்க. வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி வீடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வராகி அன்னைக்கு ஏற்ற வேண்டிய தீபத்தையும் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் மாலை 6 மணிக்கு நீங்கள் விளக்கேற்றினாலும் மாலை வெள்ளிக்கிழமை என்று, அதாவது ஆடி வெள்ளி என்று நீங்கள் ஒரு 5 மணி போல் வாசலில் தெளித்து கோலம் போட்டு வச்சுக்கோங்க. கோலம் போடுங்க. நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து ஒரு எலுமிச்சங்கண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது 2ஆக கட் பண்ணிட்டு மஞ்சளும் குங்குமம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நல்ல தெய்வீக ஆற்றல் நம்ம வீட்டில் அதிகரிக்கும். கண் திருஷ்டி நம்மளுடைய இல்லத்திற்கும் நமக்கும் படாமல் இருக்கும். அது வைக்கிறது ரொம்ப சிறப்பானது. நிலைவாசலில் கொஞ்சம் வேப்பிலை வைத்து ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து நம்ம பூஜை அறையில் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற அம்பாள் படத்திற்கு, எல்லா படத்திற்குமே, நம்ம பூஜை அறையில் இருக்கிற எல்லா படத்திற்குமே மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நீங்கள் பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. மல்லிகைப்பூ, கதம்பம் மற்றும் செவ்வரளி பூக்கள், பிற தாமரை பூக்கள், உங்களுக்கு எந்தெந்த பூக்கள்லாம் கிடைக்குதோ அந்த பூக்களெல்லாம் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. எப்போதுமே பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஏற்றி வைத்துட்டு நீங்கள் காமாட்சி அம்மன், பொதுவான காமாட்சி அம்மன் விளக்கும் ஏற்றிக்கோங்க. ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சிவப்பு நிற துணி விரிச்சுக்கோங்க. எப்போதுமே அம்மனுக்கு சிவப்பு தான் உகந்த கலர். சிவப்பு நிற துணி விரித்து கொண்டு நீங்கள் வராகியனோட படம் இருந்தால் படத்தை எடுத்து வைங்க, சிலை இருந்தால் சிலையை எடுத்து வைங்க. ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதை எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் படம் அல்லது சிலை இருக்குது அப்படின்னா சிலைக்கு அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப நல்லது. உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு பால் அபிஷேகம், மஞ்சள் குங்குமம், இந்த அபிஷேகம் அது நீங்கள் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடிந்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க. படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு பன்னீரால் சுத்தப்படுத்திக்கோங்க. ஒரு துணியை வச்சு நீங்கள் நல்லா கொஞ்சம் பன்னீர் விட்டு தொடச்சி எடுத்தால் போதும். பிறகு சந்தனம், மஞ்சள் குங்குமம், கொஞ்சம் ஜவ்வாது பொடி கலந்து, பச்சை கற்பூரம் கலந்து அந்த மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்தால் போதும். வைத்துட்டு செவ்வரளி மலர், மல்லிகைப்பூ, கொஞ்சம் நீங்கள் வேப்பிலை வைத்து படத்தை அலங்காரம் செய்துக்கோங்க. அதற்கப்புறம் ஒரு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. வராகி அன்னைக்குன்னு ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றினால் போதும். நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றி வைத்துக்கோங்க. அதற்கப்புறம் ஆடி முதல் வெள்ளி அன்று நீங்கள் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் மாவிளக்கு தீபம். ஏன்னா அம்மனுக்கு ஆடி மாதத்தில் மாவிளக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். வீட்டில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, யாருக்காவது உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கும் சரி, நீங்கள் அவங்களுக்கு குணமாக வேண்டும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ஏற்றணும். வீட்டில் பண கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த பண கஷ்டம் தீர வேண்டும், கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த மாவிளக்கு தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா வறுமை நீங்கி உங்களுக்கு செல்வம் பெருகும். உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். நோய் நொடி பட்டிருக்கவங்களாம், அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அடிக்கடி உடம்பு சரியில்லை அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பரிபூர்ணமாக குணமாக வேண்டும்ன்ட்டு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த விளக்கேற்றி வைக்கிறீங்க, மாவிளக்கு ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா அது பூரணமாக சரியாக போயிடும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாவிளக்கு தீபம் ரொம்ப சக்தி வாய்ந்த தீபம். அம்மனுக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றணும். பச்சரிசி மாவில் வெல்லம் கலந்து நம்ம மாவிளக்கு மாதிரி பிடிச்சி அதில் கொஞ்சம் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரியால் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். 2 மாவிளக்கு தீபம், சின்னதாக 2 மாவிளக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. செய்துட்டு அந்த மாவிளக்கு நீங்களே சாப்பிட்டுக்கலாம். அதற்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். எல்லாருக்குமே கொடுத்தும் நீங்கள் சாப்பிடலாம். அது ரொம்ப நல்லது. அப்புறம் நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா பால் பாயசமோ அல்லது சர்க்கரை பொங்கலோ கூழோ உங்களுக்கு என்ன முடியுதோ அதை சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைங்க. ஆடி முதல் வெள்ளி அப்படிங்கிறதுனால பூஜை அறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாம்பூல செட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது மஞ்சள் கயிறு, வளையல், வேறு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்யுங்க. வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், கொஞ்சம் மல்லிகைப்பூ வைத்து ஒரு தட்டில், தாம்பழ தட்டில் இதெல்லாம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். கணவருக்கு ஆயுள் அதிகரிக்கும். வீட்டில் எப்போதுமே மங்களம் இருக்கும். வீட்டில் யாருக்காவது திருமணம் நடக்கல அப்படின்னா சீக்கிரமாக திருமணம் நடக்கும். ஆடி வெள்ளிக்கிழமைன்று இதை வைத்து வழிபாடு செய்யும்போது ரொம்ப நல்லது. யாராவது சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வந்தால் கூட நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை யாரும் வரல அப்படின்னா நீங்களே அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ரொம்ப நல்லது. இதை செய்ய தவறாதீங்க. ஆடி முதல் வெள்ளியும் ஆடி
கடைசி வெள்ளியும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த அம்மனுக்கு வராகி அன்னைக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை இந்த முதல் வெள்ளிக்கும் உங்களுக்கு வந்து வழிபாடு செய்ய முடியல, சூழ்நிலை அமையல, இதான் மாதவிடாய் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து 2வது வெள்ளி அல்லது 3வது வெள்ளி அல்லது கடைசி வெள்ளி, நமக்கு எப்போதுமே முதல் வெள்ளி கடைசி வெள்ளி தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த 2 வெள்ளியில் கூட நீங்கள் ஏதாவது ஒரு வெள்ளி கொண்டாடலாம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற குலதெய்வத்தை கட்டாயமாக வழிபாடு செய்யணும். ஏன்னா எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. குலதெய்வ வழிபாடு எப்படி எளிமையான முறையில் செய்யலாம் அப்படிங்கிற பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதற்கு முன்னாடி குலதெய்வத்திற்கு நீங்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எளிமையாக அப்படின்னா, ஒரு செம்பில் தண்ணீர் வைத்தாலே போதும். உங்கள் குலதெய்வத்தை வந்து பேரை நினச்சி நீங்கள் வந்து எந்த அம்பாளுக்கு வழிபாடு செஞ்சாலும் சரி, அதாவது இப்போ வராகி அன்னைக்காக இருந்தாலும் சரி, மகாலட்சுமி தயார் பூஜையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்கு ஒரு விளக்கோ அல்லது செம்பில் தண்ணீர் வைத்தோ அவங்கள வேண்டிட்டு பூஜைகள் ஆரம்பிக்கும் போது அது வெற்றி கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை செய்துட்டு எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஆரம்பிங்க. வராகி அன்னைக்கு வந்து அர்ச்சனை பண்ண நினச்சிங்க அப்படின்னா காயத்ரி மந்திரமோ அல்லது ஓம் ஸ்ரீம் வராகி நமக்கு அந்த மந்திரத்தையோ 108 முறை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். அல்லது 108 போற்றிகள் இருக்கும். வராகியம்மனுடைய மூல மந்திரம், நிறைய மந்திரங்கள் உங்களுக்கு நான் ஆல்ரெடி நிறையா கொடுத்துருந்தேன். அந்த மந்திரத்தை கூட பார்த்து நீங்கள் வந்து சொல்லலாம். ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது வராகி அன்னை வழிபாடு. வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையும் வரவிடாமல் உங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கிறது வராகி அன்னை மட்டும்தான். வராகி அன்னை வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் வந்து மென்மேலும் உயரத்தையும் வெற்றியும், வாழ்க்கையில் வந்து தீராத பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தியும் வராகி அன்னைக்கு இருக்குது. உங்களால் முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யுங்க. இப்போ வந்து படமும் சிலை இல்லை அப்படின்னாலும் வராகி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு மட்டும் ஏற்றி வைங்க. அதாவது மணப்பலகையில் சிவப்பு நிற துணி விரித்து ஒரு தாம்பாளத்தட்டில் பச்சரிசி பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து அது வராகி அன்னையாக நீங்கள் நினச்சிட்டு அதற்கு பக்கத்தில் மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து நெய்வேத்தியம் வைத்து குங்குமத்தால் அந்த விளக்குக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இந்த வழிபாடு வந்து நிச்சயமாக எல்லோரோடையும் செய்ய முடியும். எளிமையான முறையில் வழிபாடு செய்யுங்க. உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு பிடித்த அம்மனை வழிபாடு செய்யுங்க, மகாலட்சுமி பூஜை செய்யுங்க, குபேர பூஜை செய்யுங்க. கோடி பணம் உங்கள் கையில் வந்து சேரும், நிச்சயமாக சேரும். ஒரே வாரத்தில் வந்து சேரும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்காதீங்க. பூஜை செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் கொடுக்கும். அதுபோல் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பூஜைக்கும் நிச்சயமாக பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து செய்து கொண்டே வாங்க. வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு லக்ஷ்மி பூஜையோ இல்லை மற்ற பூஜையோ நீங்கள் செய்துகிட்டே வாங்கமே, அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக அந்த அம்பாள் வந்து கொடுப்பாங்க. விளக்கு ஏற்றி வைக்கும் வீடு வீணாகாது அப்படிங்கிறது பழமொழியே சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு வழிபாடும் சரி, ஒவ்வொரு விளக்கேற்றி வைத்து நீங்கள் பூஜை செய்கிறதும் சரி, எல்லாத்திற்குமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும், மன மகிழ்ச்சி கிடைக்கும், மனம் சந்தோஷம் கிடைக்கும். எப்போதுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். உங்களை சுற்றி கடவுளுடைய அனுகிரகம் இருப்பது போல் உங்களுக்கு தோன்றும். நிச்சயமாக இருப்பாங்க. நீங்கள் கடவுளை வழிபாடு செய்ய செய்ய அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல், வராகியனை பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் குலதெய்வம் வழிபாடு பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி.